டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியல. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அதே மாரி எப்படி நேவிகேட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு பல குழப்பங்கள் நமக்கு இருக்கு. இந்த குழப்பத்துக்கான ஆன்ஸரா தான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிற கிளாஸ் பேட்சஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரைட்டான டைரக்ஷன், பிரைட் சப்போர்ட் அண்ட் பிரைட் ரிசோர்ஸஸோட உங்கள கைட் பண்ண போறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் பேட்சஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கிறத வழங்க போறாங்க. உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு கேம் சேஞ்சரா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாப் நாட்ச் ஆன ஆல்ரெடி பல ஆஸ்பிரன்ஸை அச்சீவர்ஸா கைட் பண்ண ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸை வந்து கவர் பண்ண போறாங்க. இந்த சிலபஸ் கவரேஜ் 100% இருக்க போகுது. லைக் அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலைஸ் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த கிளாஸ் பேட்சஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கரெக்டான பாத்துல மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸ் பேட்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கமிங் April 12th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு நமக்கு. எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின்ஸ் தான். எக்ஸாமுக்கு இதை மட்டுமே படிங்க. ஒவ்வொரு மாசமும் நம்ம 150 கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். எக்ஸாமுக்கு அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா அதுல இருந்து வந்துடும். சரியா? இப்போ நடந்த 2A எக்ஸாம் வரைக்கும் அதுல இருந்தே வந்திருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்லயும் அதுல இருந்து வந்துடும். ஸோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியா வேற எதுவும் ஒர்க் அவுட் பண்ண வேணாம். ஓகேவா? சரி. கொஸ்டின்ஸை வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாலசீமியா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தாலசீமியா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது இந்தியா தான். சரியா? அடுத்தது, தாலசீமியா இஸ் அன் இன்ஹெரிட்டட் பிளட் டிசார்டர் காஸ்ட் பை பாடிஸ் inability டு ப்ரொடியூஸ் ஹீமோகுளோபின். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தாலசீமியா அப்படிங்கிற நோய் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புனால ஹீமோகுளோபினை ப்ரொடியூஸ் பண்ண முடியாம போச்சுன்னா தாலசீமியா அப்படிங்கிறது வரும். அப்ப ஹீமோகுளோபினோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெட் பிளட் செல்ஸ்ல ஹீமோகுளோபின் இருக்கும். அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்ஸிஜனை லங்ஸ்ல இருந்து டிஷ்யூஸ்க்கும், கார்பன் டை ஆக்சைடை டிஷ்யூஸ்ல இருந்து லங்ஸுக்கும் எடுத்துட்டு வரும். அதுதான் ஹீமோகுளோபினோட வேலை. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது, NAT is a highly sensitive molecular technique that detects the genetic material for viruses such as HIV, hepatitis B, hepatitis C in the blood அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. NAT அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பிளட் டொனேஷன் பண்றோம். பிளட் டொனேஷன் பண்ணோடனே நம்ம பிளட்ல ஹெச்ஐவி இருக்கா, ஹெப்பாட்டிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பேர் தான் நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிளட்ல இருக்கக்கூடிய டிசீஸ் ஏதாவது இருக்காங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு மாலிகுலார் டெக்னிக் பேர் தான் நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியா ரேங்க்ஸ் செகண்ட் குளோபலி இன் சைல்டுஹுட் ஒபேசிட்டி ஆஃப்டர் சைனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உடல் பருமன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல சைனாவுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னா இந்தியா தான். இந்த ஒபிசிட்டி அட்லஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அதை ரிலீஸ் பண்றது யாருன்னா வேர்ல்டு ஒபிசிட்டி ஃபெடரேஷன் அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்றாங்க. வேர்ல்டு ஒபிசிட்டி டே எப்போ அப்படின்னா March 4. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் பேட்டரி இஸ் வைட்லி யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி என்ன பேட்டரி அப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரி. சரியா? அடுத்தது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமனையும் கனெக்ட் பண்ணும். சரிங்களா? பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமன்னு கொடுக்கலாம், அல்லது பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் அரேபியன் சி அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? ஸோ ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமன் ஆர் அரேபியன் சி அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. அடுத்தது, மேங்க்ரோவ் கன்சர்வேஷன் சென்டர் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கன்சர்வேஷன் சென்டர்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. அதுல மேங்க்ரோவ் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறது பிச்சாவரம்ல வரப்போகுது. இன்டர்நேஷனல் மைக்ரேட்டரி பேர்ட் சென்டர் அப்படிங்கிறது மரக்காணத்துல வரப்போகுது. அடுத்தது, கன்சர்வேஷன் சென்டர் ஃபார் நீல்கிரி தார் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல வரப்போகுது. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் த பிளேசஸ் மார்க்டு இன் த மேப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அவங்களே 3 இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1, 2 அண்ட் 3 அப்படின்னு சொல்லி இது நமக்கு தெரியும். இதுதான் 3 தான் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது. ஸோ
இங்க இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் சி, இது வந்து காஸ்பியன் சி, இது வந்து மெடிட்டரேனியன் சி, இது வந்து ரெட் சி, இங்க வந்து அரேபியன் சி. சரியா? ஸோ பிளாக் சி, காஸ்பியன் சி, மெடிட்டரேனியன் சி, ரெட் சி அண்ட் தென் அரேபியன் சி. இங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து இருக்கு. நம்ம கேட்டது பிளாக் சி, காஸ்பியன் சி அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தான். ஸோ பிளாக் சி, காஸ்பியன் சி அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நேம் த பிளேசஸ் மார்க்டு இன் த மேப் அப்படின்னு சொல்லி 3 நாடுகள வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இது இந்தியா. இப்ப இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிறது என்னவா இருக்கும்? பாகிஸ்தானா இருக்கும். இது ஆப்கானிஸ்தான், இது ஈரான், இதுதான் வந்து இஸ்ரேல். சரியா? ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இஸ்ரேல்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு. ரைட். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சைட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்டாட்டிக் ஜிகேல வருது. ஓகேவா? கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவால இருக்கு. அடுத்தது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வரும்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்கு கீழ வரும். அடுத்தது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அகைன் பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன். சரியா? இல்லாட்டி பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் அரேபியன் சி. ஓகே. அடுத்தது இந்தியாவோட ஆயில் கன்சம்ப்ஷன வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஆயில் கன்சம்ப்ஷன் அண்ட் இம்போர்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்தியா இம்போர்ட்ஸ் 88% ஆஃப் இட்ஸ் க்ரூட் ஆயில் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் 40 டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட நம்ம 80%க்கு மேலேயே இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேச்சுரல் கேஸ்ல வந்து 50% ஆஃப் டோட்டல் நேச்சுரல் கேஸ் ரெக்வயர்மென்ட் இஸ் மெட் த்ரூ இம்போர்ட்ஸ். 50% கிட்ட நம்ம என்ன பண்றோம்? வெளிநாட்டுல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். எல்பிஜிய பொறுத்தவரைக்கும் என்டையர் எல்பிஜி இம்போர்ட்ஸ் ஆர் சோர்ஸ்டு ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எப்பயுமே எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே ஒரே கண்ட்ரில இருந்து மட்டுமே வாங்க மாட்டாங்க. 2, 3 ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுப்பாங்க. சரியா? 3 ஸ்டேட்மெண்ட் வராது. 1 அண்ட் 2ங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் இன் த கண்ட்ரி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் போர்ட் டிஜிட்டல் ட்வின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விஓசி போர்ட்ல இத பண்ணியிருக்காங்க. இதுல கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கங்க. சரியா? அடுத்தது இந்தியா ஹாஸ் அப்டேட்டட் இட்ஸ் நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். வாட் இஸ் இட்ஸ் நியூ டார்கெட் இயர்? என்டிசி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எப்ப நம்ம குடுத்துருப்போம்னா, COP26 கிளாஸ்கோவ்ல குடுத்துருப்போம். அதுதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பஞ்சாமிர்த டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இந்த என்டிசி அப்படிங்கிறத பாரிஸ் அக்ரீமென்ட்க்கு கீழ ஒவ்வொரு கண்ட்ரியும் கண்டிப்பா சொல்லணும். அத 5 வருஷத்துக்கு ஒரு தடவ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் இப்ப என்ன குடுத்துருக்காங்க. COP26ல சொன்னது. COP26 அப்படிங்கிறது 2021ல சொல்லியிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவ அப்டேட் பண்ணணும். ஸோ 2026ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த அப்டேட்டட் என்டிசியோட டார்கெட் இயர் தான் 2035. அதுல ஒவ்வொரு டார்கெட்டா குடுத்துருக்கோம். 3 டார்கெட்ட அப்டேட் பண்ணியிருக்கோம். 3யும் வரிசையா குடுத்துருக்கோம். இந்தியா எய்ம்ஸ் டூ அச்சீவ் 60% ஆஃப் இன்ஸ்டால்ட் எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி சோர்சஸ் ஆஸ் பெர் அப்டேட்டட் என்டிசி. அப்படியே இந்த வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபாசில்னு வந்துச்சுன்னா 60% வரணும். அடுத்தது இந்தியா எய்ம்ஸ் டூ ரெடியூஸ் எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி பை 47% ஃப்ரம் 2005 லெவல். எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா 47% வரணும். நான் ஃபாசில்னு வந்துச்சுன்னா 60% வரணும். அடுத்தது கார்பன் சிங்க்ன்னு கேட்டாங்கன்னா 3.5 to 4 பில்லியன்னு வரணும். ஓகேவா? இது 3 தான் அப்டேட்டட் டார்கெட்ஸ். ஓகேவா? இந்தியா ஹாஸ் செட் a target to create an additional carbon sink of 3.5 to 4 billion tons of CO2 equivalent through ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் அண்டர் விச் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்பன் சிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட என்டிசி தான். ஓகேவா? நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் தான். இப்போ என்டிசிங்கிறது எதுக்கு கீழ வரும்? பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழ வரும். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது which of the following environmental framework introduce the concept of nationally determined contribution? NDC அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட வந்து கொண்டு வந்தது பாரிஸ் அக்ரிமெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பிஎன்ஜி அப்படின்னா பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சா? இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய பிஎன்ஜி அப்படிங்கிற இந்த விஷயத்த கவர்ன்மெண்ட் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிஎன்ஜி என்னன்னா, நமக்கு வந்து சிலிண்டர் மாரி வரத நிப்பாட்டிட்டு, பைப் வழியா கேஸ் கனெக்ஷன் வந்து குடுத்துருவாங்க. நம்ம வந்து கேஸ் எவ்வளவு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறத நம்ம எலக்ட்ரிசிட்டி மீட்டர் மாரி கேஸ் மீட்டர் அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்ணுவாங்க. மாசம் மாசம் அந்த எவ்வளோ மீட்டர் வருதோ அதுக்கு உண்டான பில்ல நம்ம கட்டிட்டு போயிரலாம். ஓகேவா? பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஹிஸ்டரி ரிலேட்டடா. ஹிஸ்டரி ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, ஹிந்து பேப்பர்ல நெறைய வரும். தமிழ்நாடு ஹிஸ்டரி ரிலேட்டடா, இந்தியன் ஹிஸ்டரி ரிலேட்டடா தான். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படுறத இங்க கம்பைல் பண்ணி குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்.
த இயர் இன் விச் த பாரதிய ஞான்பீத் ரிசர்ச் அண்ட் கல்ச்சரல் இன்ஸ்டிடியூட் வாஸ் ஃபவுண்டட். ஞானபீட விருது வழங்கக்கூடிய பாரதிய ஞான்பீத் அப்படிங்கிற இந்த அமைப்பு எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1944ல. அடுத்தது, சாகித்ய அகாடமி வாஸ் ஃபார்மலி இனாகரேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் 12th மார்ச் 1954. கரெக்ட் தான். அதை வந்து நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். 24 மொழிகள்ல லிட்ரரி ஆக்டிவிட்டிஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. அதாவது 22 லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்ட் இன் 8th ஷெட்யூல். 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகள், அது கூட சேர்த்து இங்கிலீஷும் ராஜஸ்தானியும். அதான் அந்த 24 அப்படிங்கிற கவுண்ட். சரியா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இவங்க சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருந்துச்சு மார்ச் மாசத்துல. ஞானபீட விருது வைரமுத்துக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த பின்னணியில அவங்களோட பேக்ரவுண்டையும் பார்த்து வச்சுக்கிறோம் நம்ம. அடுத்தது, பாஷா சம்மன் விருது. இதை யார் வழங்குறாங்க? சாகித்ய அகாடமி தான் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்குறாங்க. சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதுகளை வழங்குறாங்க. அடுத்தது, பாஷா சம்மன் விருதையும் சாகித்ய அகாடமி தான் வழங்குறாங்க. இதுல பேக்ரவுண்ட். அடுத்தது, சரஸ்வதி சம்மன் விருது யார் வழங்குறாங்க அப்படின்னா கே பிர்லா ஃபவுண்டேஷன் வந்து வழங்குறாங்க. அப்ப பெங்காலி ஆத்தர் ராம்குமார் முகோபாத்யாய் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி சம்மன் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த சரஸ்வதி சம்மன் விருது வந்து பாத்தீங்கன்னா கே பிர்லா ஃபவுண்டேஷன் 1991ஆம் ஆண்டிலிருந்து ஒரு லிட்ரரி ஒர்க்குக்காக வழங்குறாங்க. அந்த லிட்ரரி ஒர்க் வந்து இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்கணும். ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து அந்த லிட்ரரி ஒர்க்க வந்து இது பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதே மாரி கடந்த 10 வருஷத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ சரஸ்வதி சம்மன் விருத இந்தியன் தான் எழுதியிருக்கணும். இந்தியன் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்கணும். கடந்த 10 வருஷத்துல பப்ளிஷ் பண்ணி 10 வருஷம் ஆயிருக்க கூடாது. அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சரஸ்வதி சம்மன் விருது வழங்குறாங்க. அந்த அவார்டிக்கு வந்து ரூ. 15,00,000 காசு குடுக்குறாங்க. அப்புறம் சைட்டேஷன் குடுக்குறாங்க, பிளேக் குடுக்குறாங்க. ஓகேவா? எல்லாமே கரெக்ட். இந்த 150 கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறத குடுத்துருப்போம். மீதி எல்லா கொஸ்டினுக்குமே ஆல் கரெக்ட்ங்கிறது தான் ஆன்சர். எதுக்காக அப்படின்னா, நீங்க போய் ஆன்சர தேடி வொரி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணிருங்க. உங்களோட வேலைய ஈஸியாக்குறதுக்காக தான் ஆல் கரெக்ட் அப்படிங்கிறத வைக்கிறோம். சரியா? ரைட். அடுத்தது. என்ன குடுத்திருக்காங்க? ஜெயந்தி குமரேஷ் ஹாஸ் பீன் சோசன் ஃபார் சங்கீத கலாநிதி அவார்ட் 2026. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இந்த சங்கீத கலாநிதி அப்படிங்கிற இந்த விருத மெட்ராஸ் மியூசிக் அகாடமி தான் வழங்குறாங்க. சரியா? இந்த மெட்ராஸ் மியூசிக் அகாடமிய எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, 1928ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ போத் கரெக்ட். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்சஸ் 2027 எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அதுக்கு வந்து சின்னம் அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? அதுல ஆண் சின்னத்தோட பேர் வந்து விகாஸ், பெண் சின்னத்தோட பேர் அதை சின்னம்னா இங்கிலீஷ்ல மாஸ்காட்ன்னு சொல்லுவோம். மேல் மாஸ்காட் பேர் வந்து விகாஸ், ஃபீமேல் மாஸ்காட் பேர் வந்து பிரகதி. சரியா? அடுத்தது, இது வந்து கவர்னர் அப்பாயின்ட்மெண்ட் நடந்துச்சு. அத வச்சு கேட்டிருக்காங்க. 4மே கரெக்ட் தான். ஜிஷ்ணு தேவ் வர்மானா மகாராஷ்டிரா, ஷிவ் பிரதாப் சுக்லா தெலுங்கானா, கவிந்தர் குப்தா ஹிமாச்சல் பிரதேஷ், சயித் அட்டா ஹஸ்னைன் அப்படிங்கிறவரு பீகார் கவர்னரா வந்திருக்காப்ல. 4மே கரெக்ட் தான். ஆர்.என். ரவி வெஸ்ட் பெங்கால்க்கு அனுப்பி விட்டாங்க. நந்த் கிஷோர் யாதவ் வந்து நாகாலாந்து, தரண்ஜித் சிங் சந்து டெல்லி, வினய்குமார் சக்சேனா லடாக். இதுவும் 4மே கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது, ஆர்டிகல் 94 டீல்ஸ் வித் ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஆர்டிகல் 93ல இருந்து 96 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரை பத்தி வரும். 93 அப்படிங்கிறது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். 94 வந்து பாத்தீங்கன்னா வெக்கேஷன், ரெசிக்னேஷன், ரிமூவல். அதான் இங்க ரிமூவல் பத்தி கொடுத்திருக்காங்க. 95 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு டெப்டி ஸ்பீக்கர் டு ஆக்டர் ஸ்பீக்கர். ஓகேவா? 96 வந்து ரிமூவல் மோஷன் இருக்கப்ப ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் ப்ரிசைட் பண்ண முடியாது. அத பத்தி சொல்றது. ஸோ ஆர்டிகல் 94 அப்படிங்கிறது எத பத்தி இருக்குன்னா, ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் பத்தி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஜி.வி. மௌலாங்கர் 1954, ஹுக்கும் சிங் 1966, பல்ராம் ஜாகர் 1987, இப்போ ஓம் பிர்லா 2026. லோக்சபால இந்த 4 ஸ்பீக்கர்கள் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க? ரிமூவல் மோஷன வந்து சந்திச்சிருக்காங்க. அவங்க அந்த ஸ்பீக்கர் மேல ரிமூவல் மோஷன் அப்படிங்கிறது இந்த 4 ஸ்பீக்கர் மேல தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி. சப்போர்ட் ஆஃப் ஹவ் மெனி எம்.எல்.ஏஸ் ஆர் நீடட் டு வின் எ ராஜ்யசபா சீட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல ராஜ்யசபா சீட்ட வின் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு 34 எம்பி எம்.எல்.ஏக்களோட சப்போர்ட் வேணும். ஓகேவா? அடுத்தது,
எசென்சியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1955ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வாட் டு யூ மீன் பை ஆக்டிவ் யுத்தனேஷியா, அடுத்தது வாட் டு யூ மீன் பை பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி 2 கேள்வி இருக்கு. யுத்தனேஷியா அப்படின்னா கருணை கொலை. ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கோமா ஸ்டேஜ்ல ரொம்ப நாளா இருக்காங்க. அந்த பேஷண்ட்ட வந்து ட்ரீட் பண்ண அ அ கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் யுத்தனேஷியா வந்து பண்றாங்க. அப்ப ஆக்டிவ் யுத்தனேஷியானா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு போகக்கூடிய அந்த குளுக்கோஸ்ல வந்து ஒரு இன்ஜெக்ஷன வந்து போடுறது. இந்த மாரி நம்பளா வந்து ஆர்டிபிஷியலா வந்து ஒரு டெத்த ஏற்படுத்துறது வந்து ஆக்டிவ் யுத்தனேஷியா. இன்டென்ஷனலி காசிங் த டெத் ஆஃப் அ பேஷண்ட் பை அட்மினிஸ்டரிங் அ லீத்தல் சப்ஸ்டன்ஸ் டு ரிலீவ் சஃபரிங். ஓகேவா? இன்டென்ஷனலா பண்றது வந்து ஆக்டிவ் யுத்தனேஷியா. ஓகேவா? இதே பாசிவ் யுத்தனேஷியானா என்னன்னா, அதே பேஷண்ட்டுக்கு அந்த குளுக்கோஸ்லாம் சப்போர்ட்லாம் குடுக்காம, ஆக்ஸிஜன் சப்போர்ட்லாம் குடுக்காம விட்டுட்டோம்னா, அவராவே இறந்துருவாரு. இத வந்து பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அலோவிங் எ பேஷண்ட் டு டை நேச்சுரலி பை வித்ஹோல்டிங் ஆர் வித்ட்ராயிங் லைஃப் சஸ்டெய்னிங் ட்ரீட்மெண்ட். அதாவது வீட்லலாம் தாத்தா இருப்பாங்க. தாத்தாவுக்கு வந்து பால் ஊத்துனா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பால் ஊத்துறது வந்து ஆக்டிவ் யுத்தனேஷியான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? தாத்தாவுக்கு வைத்தியம் பார்க்காமயே விட்டுட்டா இறந்து போயிருவாரு. அத வந்து பாசிவ் யுத்தனேஷியாங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தி சுப்ரீம் கோர்ட் ரெகக்னைஸ்ட் பாசிவ் யுத்தனேஷியா இன் அருணா ஷென்பாக் கேஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல அருணா ஷென்பாக் வழக்குல தான் இந்த பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா காமன் காஸ் வழக்குல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2018ல ஆ ரைட் டூ டை வித் டிக்னிட்டி அத வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கண்ணியத்தோட இறக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆ யுத்தனேஷியா பண்ணிக்கிறதுக்கான கருணை கொலை பண்ணிக்கிறதுக்கான கைட்லைன்ஸ வந்து இந்த வழக்குல தான் வெளியிட்டிருப்பாங்க உச்சநீதிமன்றம். சரியா? அடுத்தது இன் 2026 சுப்ரீம் கோர்ட் அலோவ்ட் பாசிவ் யுத்தனேஷியா ஃபார் ஹரீஸ் ராணா மார்க்கிங் ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் யூஸ் ஆஃப் இந்தியாஸ் யுத்தனேஷியா ஃப்ரேம்வொர்க் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2018ல என்ன பண்ணியிருக்காங்க? காமன் காஸ் வழக்குல யுத்தனேஷியா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ குடுத்திருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ அடிப்படையா வச்சு பண்ணக்கூடிய முதல் கருணை கொலை அப்படிங்கிறது ஹரிஸ் ராணாவோட கருணை கொலை. அதுதான் இங்க ஹரிஸ் ராணாவ பத்தி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இது முக்கியமா இருக்கு. ஓகேவா? அந்த ஃப்ரேம்வொர்க்க பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா இப்ப தான் பண்றாங்க. அதுதான் முக்கியத்துவம். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ரைட் டூ டை வித் டிக்னிட்டி எந்த ஆர்டிகிள் கீழ வருதுன்னா ஆர்டிகிள் 21. அடுத்தது ரிமூவல் ஆஃப் எலக்ஷன் கமிஷனர், சீஃப் எலக்ஷன் கமிஷனர். லோக்சபா அப்படின்னா 100 எம்பியோட சப்போர்ட் வேணும். ராஜ்யசபானா 50 எம்பியோட சப்போர்ட் வேணும். ஓகேங்களா? எப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ ரிமூவ் பண்ணுவாங்களோ, அதே மாரி தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் பேர் வந்து ஆர்.என். ரவி. ஓகேங்களா? தமிழ்நாடோட ஆக்டிங் கவர்னர் பொறுப்பு ஆளுநர் யாருன்னா, அர்லேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 2023ல வந்திருக்கும். பி.என். ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வந்து இத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? பி.என். ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வந்து இத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் வந்து 2019ல வந்திருக்கும். நரி நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறது 106வது அமெண்ட்மென்ட் ஆக்ட்ட சொல்ல வராங்க. கரண்ட் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் யாருன்னா கியானேஷ் குமார். இவர தான் இப்ப பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது தி ஆர்கனைசேஷன் கிரியேட்டட் டு புரொவைட் ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் டு எலிஜிபிள் புவர் அண்ட் அண்டர் பிரிவிலேஜ்டு பீப்புள் இன் இந்தியா. யாருன்னா நால்சா. இந்த பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது கவர்னர் ஆஃப் பீகார் சையத் அட்னா ஹஸ்னைன் அப்படிங்கிறவரு. அடுத்தது 5 ஸ்டேட்ல எலக்ஷன் நடக்குது இல்லையா? இப்ப அசாமோட எம்எல்ஏ சீட் எத்தனை இருக்கு அப்படின்னா 126. கேரளாவுக்கு 140 எம்எல்ஏ சீட் இருக்கு. வெஸ்ட் பெங்காலுக்கு 294 எம்எல்ஏ சீட் இருக்கு. தமிழ்நாடுக்கு 234 எம்எல்ஏ சீட் இருக்கு. 4மே கரெக்ட் தான். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் இந்தியா? தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல எந்த ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, கேரளால தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் டஸ் நாட் ஹேவ் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங். இந்த தேர்தல் நடத்தை விதிகளுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது கிடையாது. The MCC is operational from the date on which the election schedule is announced until the date of the result announcement. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடிய நாள் வரைக்கும் நடைமுறையில இருக்கும். ஓகேவா?
In 1974, ECI, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிலீஸ்ட் a ஃபார்மல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அதாவது ஒரு ஃபார்மல் கைட்லைன்ஸ் வந்து 1974ல எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the sixth schedule of the Indian Constitution is based on recommendations of Northeast Frontier Tribal and Excluded Areas Subcommittee of Constituent Assembly, commonly known as கோபிநாத் பர்தோலி கமிட்டி. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம மேஜர் கமிட்டிஸ் மைனர் கமிட்டிஸ்ன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்ல படிப்போம். அதுல மேஜர் கமிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கோபிநாத் பர்தோலி கமிட்டி அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ பேசிக்கா ஸ்டாட்டிக் ஜிகே இருந்து கேட்கறதா. அடுத்தது, ஹவு மெனி வீக்ஸ் ஆஃப் மேட்டர்னிட்டி லீவ் இஸ் அலவுட் இன் இந்தியா? மேட்டர்னிட்டி லீவ் எவ்வளோனா 26 வாரம். குழந்தை பிறக்கிறதுக்கு 8 வாரத்துக்கு முன்னாடியில இருந்து குழந்தை பிறந்த 18 வாரம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 18 வாரம் வரைக்கும் கொடுப்பாங்க. 26 வீக். அடுத்தது, 26 வீக்ஸ் ஆஃப் மேட்டர்னிட்டி லீவ், அதாவது 8 வீக்ஸ் பிஃபோர் டெலிவரி, 18 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி இஸ் அலவுட் இன் இந்தியா. கரெக்ட் தான். The Supreme Court has allowed 12 weeks of paid maternity leave to all adoptive mothers. முன்னாடிலாம் 3 மாசமே ஆன குழந்தைய தத்தெடுத்தா மட்டும்தான் 12 வாரங்கள் அந்த அடாப்ட் பண்ற மதர்ஸ்க்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லாம எந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைய அடாப்ட் பண்ணாலும் அவங்களுக்கு 12 வாரம் என்ன பண்ணணும், மேட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. The provision related to maternity leave is dealt in Code of Social Security 2020. ஓகே, முன்னாடி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டுக்கு கீழே தான் இதெல்லாம் வரும். இப்போ கோட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, how many weeks of maternity leave is allowed for adoptive mothers in India? தத்தெடுக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு வாரங்கள் வந்து மேட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்கன்னா 12 வாரம் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது, which of the following act was enacted to ensure the availability of essential goods to citizens at fair prices and prevent hoarding, black marketing and artificial shortages அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எசென்சியல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இப்ப என்னாச்சுன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அப்ப சிலிண்டர் வந்து யாரும் பதுக்கி வைக்க கூடாது, பிளாக் மார்க்கெட்ல யாரும் விற்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட வந்து இன்வோக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, as per the latest guidelines of the Election Commission of India, what is the eligibility criteria for senior citizens and PWDs to avail home voting facility அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஹோம் ஓட்டிங் ஃபெசிலிட்டினா என்னன்னா 85 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள், 40% டிசபிலிட்டி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டிலேயே வந்து ஓட்டு போட்டுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் அவங்க வீட்டுக்கே அந்த வாக்கு மிஷினை எடுத்துட்டு வந்து, அந்த ஓட்டிங் மிஷின் எடுத்துட்டு வந்து அவங்களோட ஓட்டை வந்து பதிவு பண்ணிட்டு போவாங்க. சரியா? ஸோ அதுக்கு என்ன கிரைட்டீரியான்னு கேட்டிருக்காங்க. 85 வயசுக்கு மேல இருக்கணும், 40% டிசபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்தது, the chief election commissioner can be removed from office in the same manner and on the same ground as a judge of the Supreme Court of India. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி நீக்க முடியுமோ அப்படிதான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் நீக்க முடியும். Other election commissioners can be removed from office only on the recommendation of chief election commissioner. 1+2 இருப்பாங்களா, ஒருத்தரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி ரிமூவ் பண்ணணும். மற்ற 2 பேரையும் ரிமூவ் பண்ணோம்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் மற்ற 2 பேர்த்தையும் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ போத் கரெக்டுங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டஸ் நாட் ஹோல்ட் ஹிஸ் ஆஃபீஸ் டில் த ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடென்ட். கரெக்ட் தான். ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடென்ட்டுக்கு இவர் வேலை செய்யறது கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். த கான்ஸ்டிடியூஷன் ஹாஸ் நாட் debarred the retiring election commissioners from any further appointment by the government அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வேற பதவிகளை வகிக்கலாம், அதுக்கு எந்த தடையும் செய்யல அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னொரு மீனிங் என்ன, they are eligible for reappointment, அவ்வளவுதான். ஸோ போத் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், delimitation is done under which article அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 88 தான் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கிறது வரும்.
அதுதான் டீலிமிட்டேஷன். அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு, மறுவரையறை அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டீலிமிட்டேஷன் வில் பி டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் 2011 சென்சஸ். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையா வச்சு டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க. ஓகேவா? அப்படி பண்றப்ப லோக்சபா சீட்டு அப்படிங்கிறது 543ல இருந்து 816 இன்கிரீஸ் ஆகும். பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இதன் மூலியமா வழங்கப்படும். அப்படிங்கிறப்ப பெண்களுக்கு எத்தனை சீட் இருக்கும்னா 273 சீட் இருக்கும். சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட். Which of the following committee has been appointed by center to study about granting SC status to Dalit converts அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஹிந்து மதத்துல எஸ்சியா இருக்கவங்க ஒண்ணு சீக்கிய மதத்துக்கு மாறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. இல்ல ஹிந்து மதத்துல எஸ்சியா இருக்கவங்க பௌத்த மதத்துக்கு மாறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ்சி அப்படிங்கிற அந்தஸ்து வழங்குவாங்க. ஆனா ஹிந்து மதத்துல இருக்கிறவங்க கிறிஸ்டியானிட்டிக்கோ, ஹிந்து மதத்துல இருக்கவங்க இஸ்லாமுக்கோ, இல்ல வேற எந்த மதத்துக்கோ மாறி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எஸ்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ தரமாட்டாங்க. ஸோ அத தரலாமா, வேணாமா அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக தான் இந்த கேஜி பாலகிருஷ்ணன் கமிட்டிய போட்டிருக்காங்க. சரியா? கரண்ட்லி ஒன்லி ஹிந்துஸ், சிக்ஸ் அண்ட் புத்திஸ்ட் ஆர் எலிஜிபிள் ஃபார் எஸ்சி ஸ்டேட்டஸ். அதுதான் நம்ம பார்த்தோம். ஹிந்து மதத்திலிருந்து சீக்கிய மதத்துக்கோ, பௌத்த மதத்துக்கோ மாறணும்னா, ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய எஸ்சிக்கு அங்கேயும் எஸ்சி ஸ்டேட்டஸ் கிடைக்கும். மத்த மதங்களுக்கு மாறுனா எஸ்சி ஸ்டேட்டஸ் கிடைக்காது. அத ஸ்டடி பண்றதுக்காக தான் கேஜி பாலகிருஷ்ணன் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கு, இஸ்லாமுக்குலாம் போனவங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பபிதா பூனியா கேஸ். பபிதா பூனியா கேஸ், லெப்டினன்ட் கர்னல் நிதிஷா கேஸ் இப்படிலாம் வந்துச்சுன்னா வுமன் இன் ஆர்மி அல்லது பெர்மனன்ட் கமிஷன் ஃபார் வுமன் இன் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பெர்மனன்ட் கமிஷன் வழக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரைட் டு செல்ஃப் பர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்ப பிசிக்கலா ஒருத்தர் பார்க்க ஆண் மாதிரி இருக்கலாம். ஆனா அவர் மனதளவுல அவர் விமனா அவர் ஃபீல் பண்ணிக்கிறார் அப்படின்னா, அத்தாரிட்டீஸ் கிட்ட போய் அவரோட ஜெண்டர ரிஜிஸ்டர் பண்றப்ப, நான் வந்து விமன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது ரைட் டூ செல்ஃப் பெர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நால்சா வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் 2019ல இந்த புரோவிஷன கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது which article of Indian Constitution empowers the President to specify caste, races or tribes as scheduled caste for various states and union territories? ஸோ ஒரு கேஸ்ட ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அது எந்த ஆர்டிகலுக்கு கீழ வழங்கப்பட்டிருக்குன்னா, ஆர்டிகல் 341க்கு கீழ வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது சென்சஸ் பார்த்தீங்கன்னா, 1882ல இருந்து 81ல இருந்து பார்க்கிறப்ப இது 16வது சென்சஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்க்கிறப்ப இது 8வது சென்சஸ். ஓகேவா? ரைட். அடுத்தது சென்சஸ் வந்து 2 கட்டங்களா நடத்துவாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி. ஃபேஸ் 1ஓட பேரு ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்பரேஷன் ஃபேஸ். ஃபேஸ் 2ஓட பேரு வந்து பாப்புலேஷன் எனிமரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முதல் கட்டத்துல ஃபேஸ் 1 ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்பரேஷன் ஃபேஸ்ல எவ்வளவு கேள்விகள் மக்கள் கிட்ட வந்து கேட்பாங்க, சென்சஸ் அதிகாரிகள் எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்கன்னா 33 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்தது சென்சஸ் 2026 வச்சு பாக்குறப்ப 8th சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 8வது சென்சஸ் கரெக்ட் தான். முதன்முறையா டிஜிட்டல் சென்சஸ் அப்படிங்கறது எடுக்கிறோம். கரெக்ட் தான். இட் வில் பி த ஃபர்ஸ்ட் கேஸ்ட் சென்சஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறது இப்பதான் எடுக்கிறோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எடுத்திருக்கோமான்னு கேட்டா 1931ல நம்ம கடைசியா எடுத்திருக்கோம். சரியா? ஸோ லாஸ்ட் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னா 1931. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறத எடுக்கிறோம். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மதுரையில வச்சு ஆகஸ்ட் 2025ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 17 வகையான மெடிக்கல் சர்வீசஸ வந்து வாரம் சனிக்கிழமை கேம்ப் போட்டு வழங்கிட்டு இருந்தாங்க. அதான் எவ்வளவு கேம்ப் வந்து இதுவரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 1256 மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18,00,000 மக்கள் வந்து இதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் எவ்வளோ ஆஃபர் பண்றாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கு கீழ அப்படின்னா 17 சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க. அடுத்தது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்ட் எ நேஷன் வைட் HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஆன் February 28, 2026 அட் அஜ்மர், ராஜஸ்தான். அதாவது ராஜஸ்தானோட அஜ்மீர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து செர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் ப்ரோக்ராம பிரதமர் மோடி லான்ச் பண்ணியிருக்காரு. 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை போட போறாங்க. சரியா?
அது என்ன தடுப்பூசி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, கார்டசில் அப்படிங்கிற இந்த தடுப்பூசிய யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? இந்தியாவும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதே மாரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கார்டசில் வேக்சின் தான் யூஸ் பண்றாங்க. அடுத்தது, நாகம் ஆப் வாஸ் லான்ச்டு பை தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த மாடல் ஆஃப் கேரளாஸ் சர்பா ஆப் இன் 2025 டு ஃபெசிலிட்டேட் டெக்னாலஜி டிரிவன் வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் இன் த ஸ்டேட். நாகம் ஆப் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த பாம்புலாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றோம்ல. ஸோ அதுக்கான ஒரு அசிஸ்டன்ஸ் ஆப் தான் வந்து இந்த நாகம் அப்படிங்கிற ஆப். கேரளாவோட சர்பா ஆப்ப பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இத டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட். அடுத்தது, பிப்ரவரி 2026 ஓட ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.83 லாக் crore. பிஎம் தாக்ஸ் யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டீஸ். விளிம்பு நிலை மக்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் பிஎம் தாக்ஸ் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது, டோட்டல் நம்பர் ஆஃப் திறனகம் லான்ச்டு பை தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். திறனகங்கள் எத்தனை திறனகங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, 23 திறனகங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஹவு மெனி நான் முதல்வன் யூனிவர்சிட்டி ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஆர் ஓப்பன்ட் இன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 11 ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திறனகம் இஸ் லான்ச்டு பை தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். The Thiranagam acts as a one-stop service center providing career guidance, skill development, training and access to employment opportunities at one place. அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கீழ தான் இந்த திறனகம் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் மாரி. அங்க வந்து கரியர் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், எம்ப்ளாய்மென்ட் ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம். ஆ அண்ட் தென் கரியர் கைடன்ஸ் வந்து குடுப்பாங்க. எல்லாமே ஒரே இடத்திலேயே கிடைக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. சரியா? அதான் 23 இடத்துல திறனகம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது, டிஎன் ஸ்கில். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட பிராண்ட் நேம் தான் டிஎன் ஸ்கில் அப்படிங்கிறது. டிஎன் ஸ்கில் கார்ப்பரேஷன் வாஸ் ஃபார்ம்ட் வித் அ விஷன் டு டிரான்ஸ்ஃபார்ம் த ஸ்டேட் இன்டு ஸ்கில் ஹப் பை ஸ்கில்லிங் த யூத் டு என்ஹான்ஸ் தேர் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் மேட்ச் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸோ இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்து இண்டஸ்ட்ரியில என்ன தேவை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஎன் ஸ்கில் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. Since 2013, it is functioning as a corporation under Special Program Implementation Department. அதாவது டிஎன் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேஷனா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான நோடல் ஏஜென்சி அப்படின்னா அது டிஎன் ஸ்கில் தான். ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தமிழ்நாடு ஷிப் பில்டிங் பாலிசி 2026 கரெக்ட். ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026 இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது, த ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் தமிழ்நாடு இன்டகிரேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் சென்டர். புனல் ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. 1916 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? த ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் தமிழ்நாடு இன்டகிரேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் சென்டர் இஸ் புனல் இஸ் 1916. ஓகேவா? ஸோ அந்த புனல் ஹெல்ப்லைன் நம்பர் 1916. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட். சரியா? போத் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், which of the following two districts has highest incidence of cervical cancer in Tamil Nadu? cervical cancer அதிகமா இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள் எது எது அப்படின்னா பெரம்பலூர் மற்றும் தருமபுரி. அடுத்தது, தமிழ்நாடு விமன் ஆண்டர்பிரினர் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் இஸ் டிசைன்ட் பை எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பொது திட்டம். ஓகேவா? தமிழ்நாடு விமன் ஆண்டர்பிரினர் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ அதோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1,00,000 விமனை வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து எடுத்துக்கோங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து டேக் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது தான் அதோட எய்ம். சரியா? நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணுங்க, நாங்க 10 லட்ச ரூபா லோன் தரோம். அதுதான் வந்து இந்த ஸ்கீம். ஓகேவா? அது லான்ச் பண்ணது யாருன்னா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது, உத்தமர் காந்தி மாடல் வில்லேஜ் ப்ராஜெக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் 10 வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். உத்தமர் காந்தி அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 10 வில்லேஜ் பஞ்சாயத்துல முதல் கட்டத்துல செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது முதலமைச்சர் அறிவிச்சிருப்பார். அது என்னன்னா
அர்பன்ல இருக்க மாரியான வசதிகள் எல்லாமே ரூரல் ஏரியாஸ்லயும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அப்துல் கலாமுடைய ஒரு கனவு. அதான் புறா அப்படின்னு சொல்லுவாங்க. புரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டீஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத செயல்படுத்துறதுக்காக தான் இந்த உத்தமர் காந்தி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிராமங்கள் தோறும் பண்ண போறாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது TN Expat is a new digital platform designed to help expatriates and international visitors explore life in தமிழ்நாடு. TN Expat அப்படிங்கிறது ஒரு வெப்சைட். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடு வம்சாவளியை சேர்ந்தவங்க, இன்டர்நேஷனல்ல இருந்து வரக்கூடிய விசிட்டர்ஸ் எல்லாருமே தமிழ்நாட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வெப்சைட் இது. சரியா? The website is currently available in 5 languages, making it accessible to a wider international community. இந்த வெப்சைட் வந்து இப்ப 5 லாங்குவேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. போத் கரெக்ட். அடுத்தது பாரதியார் இல்லம் இஸ் a social media page by தமிழ்நாடு கவர்மெண்ட் இன் இன்ஸ்டாகிராம். ஓகேவா? பாரதியார பத்தின தகவல்கள வந்து வெளியிடுறதுக்காக இந்த பாரதியார் இல்லம் அப்படிங்கிற சோசியல் மீடியா பேஜ இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது CEO ஆஃப் நித்தி ஆயோக் யாருன்னா நிதி சிப்பர் வந்து வந்திருக்காங்க. அடுத்தது இன் விச் இயர் வாஸ் த ஸ்வியாட் இனிஷியேட்டிவ் லான்ச்ட் ஆன் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்? எப்போனா 2009. இல்ல இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ரேகா எம்ஜிஎன்ரேகான்னு எப்ப மாறி இருக்கும்னா பிப்ரவரி 2 2009 மாறி இருக்கும். சரியா? சாரி, அக்டோபர் 2 2009 வந்து மாறி இருக்கும். அடுத்தது which of the following vaccine is used by தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம்? HPV வேக்சினேஷனுக்கு என்ன வேக்சின் யூஸ் பண்றோம்? கார்டசில் 4. இதே தான் இந்தியா கவர்மெண்ட்டும் யூஸ் பண்றாங்க. அடுத்தது நியூலி டெசிக்னேட்டட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரை. கற்றனைத்து ஊறும் அறிவு ஸ்டாச்சு இஸ் ஓபன்ட் இன் மெரினா பீச். கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிற இந்த சிலையை திறந்திருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கல்வியோட முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறதுக்காக இந்த ஒரு சிலையை திறந்திருக்காங்க. சரியா? போத் கரெக்ட். அடுத்தது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை எப்ப தொடங்கி இருப்பாங்கன்னா 2023ல தொடங்கி இருப்பாங்க. தமிழ்நாடு லான்ச் தி HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஆன் 27th January 2026. தமிழ்நாடு வந்து 27 ஜனவரியில HPV வேக்சினேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிப்ரவரி 28 2026ல அதே HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அதான் நம்ம பார்த்தோம். ராஜஸ்தானோட அஜ்மீர் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து லான்ச் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. 2 பேருமே இந்த கார்டசில் 4 அப்படிங்கிற வேக்சினை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ல டாப் ரேங்கர் யாருன்னா ஒடிசா. ஓகேவா? ஜல்ஜீவன் மிஷன் அது எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது which digital framework was approved by Union Cabinet in March 2026 to map the drinking water supply chain under Jal Jeevan Mission 2.0? சுஜாலம் பாரத் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறோம். ஜல் ஜீவன் மிஷன் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது in which year was the central sector scheme for formation and promotion of 10,000 farmer producer organization launched? 10,000 FPO அப்படிங்கிற இந்த திட்டம் 2020ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதனோட இலக்கு என்ன அப்படின்னா 10,000 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த 10,000 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை 2026ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுல 10,000வது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எதுனா ககாரியா இன் பீகார்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் விச் ஸ்டேட் செக்யூர் டாப் பொசிஷன் இன் இந்தியாஸ் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்? டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல டாப்னா தமிழ்நாடு தான். நிர்யாத் அப்படிங்கிறது நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஃபார் இயர்லி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேட். இது வந்து கண்டிப்பா இந்த ஃபுல் ஃபார்ம் படிச்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஃபார் இயர்லி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேட். இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது யாருன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்தது நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. அடுத்தது நேஷனல் AI ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் இஸ் லான்ச்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் கூகுள் அண்ட் யூடியூப். நேஷனல் AI ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க கூகுளோடையும் யூடியூபோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி. இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா மும்பைல வந்து இருக்கு. சரியா? இதுக்கு கீழே இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. ஒரு 15,000 இளைஞர்களுக்கு கூகுளும் யூடியூபும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங்கே ஏஐல கொடுக்க போறாங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நேஷனல் AI ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கீழே வருது.
10,000 FPO ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு இப்பதான் நம்ம பார்த்தோம் 2020. எக்ஸைஸ் டியூட்டி ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் மேலயும் டீசல் மேலயும் இருக்கக்கூடிய கலால் வரியை குறைக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் உண்டு. பெட்ரோல் மேல ரூ. 10 கலால் வரியை குறைச்சிருக்காங்க. டீசலோட கலால் வரியை 0 அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 1881 வந்திருக்கும். Under which section of Negotiable Instrument Act 1881 can the government declare a public holiday in connection with elections? அதாவது தமிழ்நாட்டுல ஏப்ரல் 23 தேர்தல் நடக்க போகுது. ஏப்ரல் 23 பொது விடுமுறையை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது எப்படி அறிவிச்சாங்கன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881ஓட செக்ஷன் 25 பயன்படுத்தி பொது விடுமுறை, எலெக்ஷன்னால பொது விடுமுறை அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதனாலதான் இதை பார்க்கணும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 செக்ஷன் 25 அப்படின்னு சொல்லி. அடுத்தது, which of the following time period is considered under the definition of maternal mortality for women dying after pregnancy, childbirth or abortion அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பிரெக்னன்ட் ஆகி 42 நாள்ல இறந்துட்டாலோ, குழந்தை பிறந்து 42 நாள்ல இறந்துட்டாலோ, இல்ல அபார்ஷன் ஆகி 42 நாள்ல இறந்துட்டாலோ, அதை என்ன நம்ம சொல்றோம்? மேட்டர்னல் மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேட்டர்னல் மார்டாலிட்டியோட டெஃபினேஷனுக்குள்ள அது வந்துடும். சரிங்களா? அடுத்தது, கிருஷ்ணமால் ஜெகநாதன் வாஸ் born in 1926 in திண்டுக்கல். கரெக்ட் தான். திண்டுக்கல்காரவங்க தான் 1926ல பிறந்திருப்பாங்க. She established an NGO called லஃப்தி in 1981. லஃப்தி அப்படின்னா லேண்ட் ஃபார் டில்லர்ஸ். நம்ம A3லயே படிச்சிருப்போம். ஓகேவா? லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1981ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. She was awarded பத்மஸ்ரீ in 1989 and பத்ம பூஷன் in 2020. மூணுமே கரெக்ட் தான். அவங்களோட 100வது பர்த் ஆனிவர்சரி வந்துட்டு போச்சு. அதனால இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? அடுத்தது, வின்னர் ஆஃப் 59th ஞான்பீத் அவார்ட் வினோத் குமார் சுக்லா, ஹரியானா வச்சு சத்தீஸ்கரை சேர்ந்தவர், இப்ப இறந்து போயிட்டார். சரியா? அடுத்தது 60வது ஞானபீட விருது வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்படுது. போத் கரெக்ட். அடுத்தது, தமிழ் மொழியோட முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா குளத்தாங்கரை ஆலமரம். ஓகேவா? தமிழ் மொழியோடைய முதல் சிறுகதையாக கருதப்படக்கூடியது குளத்தாங்கரை ஆலமரம். அடுத்தது, Tamil writer and essayist S. Tamilchelvan has won the Sahitya Academy Award for 2025 in Literary Criticism category அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவரோட எந்த புக்குக்காக அவருக்கு அந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்குன்னா, தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற இந்த புக்கு. அதாவது தமிழ் மொழியில சிறுகதைகளுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல தமிழ்ச்செல்வன் வந்து எழுதியிருப்பாரு. அதனாலதான் அவருக்கு இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழிக்காக வழங்கப்பட்டிருக்கு. சரியா? சோ போத் கரெக்ட். அடுத்தது, தமிழ்ச்செல்வன் இஸ் தி எடிட்டர் ஆஃப் லிட்டரரி மேகசின் செம்மலர். செம்மலர் அப்படிங்கிற பத்திரிகையுடைய ஆசிரியராக தமிழ்ச்செல்வன் வந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு நிறைய புத்தகங்களையும் எழுதியிருக்காரு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற புத்தகம் மட்டும் இல்லாம மற்ற புத்தகங்களும் எழுதியிருக்காரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அரசியல் எனக்கு பிடிக்கும், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், திருப்பி அடித்த வரலாறு, இந்த மாதிரி கம்யூனிச சித்தாந்தத்தை ஒட்டின புக்குகள் நிறைய எழுதியிருக்காரு. சரியா? போத் கரெக்ட். அடுத்தது, ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ரூல்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1958. இதே தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடுன்ற பேர் இருந்துச்சுன்னா 1966ன்றது வரும். இங்க ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ரூல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரூல்ஸ்ங்கிறப்ப 1959 வரும். அடுத்தது, டார்பிடோ ஷேப்டு பாட்டரி எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வெம்பக்கோட்டை விருதுநகர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. டார்பிடோ ஷேப்டு பாட்டரினா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும். டார்பிடோ ஷேப்டு பாட்டரி வாஸ் ஃபவுண்ட் இன் வெம்பக்கோட்டை. Historians say that these vessels were used to transport liquid goods such as olive oil and wine from Roman and Middle Eastern regions. The torpedo potteries found at Vembakotai now provide evidence that trade was carried out by sea in Vaipar River Basin அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டார்பிடோ ஷேப்டுல ஒரு பாட்ரி. டார்பிடோ அப்படின்னா இங்கிலீஷ்ல மிசைல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கப்பல்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல தான் டார்பிடோன்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்ல இருக்கும். இந்த டார்பிடோ ஷேப்ல இருக்கக்கூடிய மட்பாண்டங்கள் எல்லாமே வெம்பக்கோட்டையில கிடைச்சிருக்கு. அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹிஸ்டாரியன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோம்ல இருந்தும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்தும் ஆயில், ஒயின்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக தான் இந்த டார்பிடோ ஷேப்டு பாட்ரி யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒயின் அல்லது ஆயில் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, ரோம்ல, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்தெல்லாம் அங்க இருந்து வெம்பக்கோட்டைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா?
அது மட்டும் இல்லாம, இந்த டார்பிடோ ஷேப்டு பாட்ரீஸ் இங்க கிடைச்சனால, இன்னொரு எவிடன்ஸும் நமக்கு இன்னொரு விஷயமும் நல்லா புரியுது. என்னன்னா, வைப்பாறு ஆற்றங்கரை மூலியமா கடல் வாணிகம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரியா? சோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் தமிழ் மொழியில ஞானபீட விருது வென்ற எழுத்தாளர்கள். அகிலன் 1975, ஜெயகாந்தன் 2002, வைரமுத்து அவர்கள் 2026. 11, 38, 60 எல்லா நம்பர்ஸையும் எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிருக்கு. சரியா? ரைட். அடுத்தது. Who among the following is the author of first தமிழ் ஷார்ட் ஸ்டோரி குளத்தாங்கரை ஆலமரம்? குளத்தாங்கரை ஆலமரம் அப்படிங்கிற முதல் தமிழ் சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னா விவிஎஸ் ஐயர். அடுத்தது 5 50 அப்படிங்கிறது பாலை நிலத்தை தொடர்பு படுத்தி வர்றது. கரெக்ட் தான். இதெல்லாம் வந்து ஹிந்து பேப்பர்ல வந்த ஃபேக்ட். அத அப்படியே நம்ம கொஸ்டினா வச்சிருக்கோம். 5 50ன்னா பாலை நிலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி குறிஞ்சிப்பாட்டுல 99 வகையான மலர்கள பத்தி பேசியிருக்கிறாங்க. சரியா? 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. ஒரு பைசா தமிழன் began publication in June 1907 from ராயப்பேட்டா in Madras and was priced at 1 பைசா. சோ ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது அயோத்திதாசருடைய மேகசின். அது வந்து ராயப்பேட்டையிலிருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. பிரைஸ் வந்து 1 பைசா தான். அடுத்தது. இட் வாஸ் a 4 பேஜ் வீக்லி ஜர்னல் issued every Wednesday. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வரக்கூடிய ஒரு 4 பக்கங்கள கொண்ட ஒரு வார இதழாக இருந்திருக்கு. அந்த ஒரு பைசா தமிழனுக்கு பேர் மாத்துறாங்க. தமிழன் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்றாங்க 1908ல. 1914 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சோ ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது. ஒவ்வொரு நிலத்திலயும் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. போன குரூப் 1 எக்ஸாம்லயும், குரூப் 2 எக்ஸாம்லயும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு நிலத்திலயும் என்னென்ன பறவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ இப்ப அனிமல்ஸ் வச்சு கூட கேட்கலாம். இதெல்லாம் ஹிந்து பேப்பர்ல குடுத்திருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். குறிஞ்சி நிலத்துல எலிஃபண்ட், டைகர், பியர், லயன்லாம் இருக்கும். முல்லை நிலத்துல டீர், ராபிட். மருத நிலத்துல பஃபலோ, ஆட்டர். நெய்தல் நிலத்துல ஷார்க். பாலை நிலத்துல ரெட் டாக் ஆர் டோல் அப்படிங்கிறது இருக்கும். ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது. ஹவ் மெனி மெம்பர்ஸ் வேர் எலெக்டட் யூசிங் குடவோலை சிஸ்டம் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ குடவோலை முறைப்படி எவ்வளவு பேர வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 30 மெம்பர்ஸ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி அப்பர் டாலரன்ஸ் லிமிட் ஆஃப் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் டார்கெட் செட் பை யூனியன் கவர்ன்மென்ட் ஃபார் ஆர்பிஐ ஃபார் தி பீரியட் ஆஃப் 2026 to 2031. எக்கனாமிக்ஸ்ல வர கேள்வி இங்க மாத்தி வந்துருச்சு. சரிங்களா? சோ ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. என்ன லிமிட்னா 4% இருக்கலாம். அதுல பிளஸ் ஆர் மைனஸ் 2% இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2%ல இருந்து 6%க்குள்ள இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் இருந்துக்கலாம். இதுக்கு கீழயும் போக்கூடாது, இதுக்கு மேலயும் போக்கூடாது. அப்ப இத வந்து அப்பர் டாலரன்ஸ் லிமிட்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2% லோயர் டாலரன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்பர் டாலரன்ஸ் லிமிட்ன்னு இங்க கேட்டிருக்காங்க. அப்ப 6%ங்கிறது கரெக்ட். இதே லோயர் டாலரன்ஸ் லிமிட்ன்னு கேட்டா 2% வந்திருக்கும். சோ இந்த 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2% அப்படிங்கிறது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 2026ல இருந்து 2031 வரைக்கும் இருக்கும். அதான் 5 இயர்ஸ் எண்டிங் ஆன் மார்ச் 31, 2031. அடுத்தது. உதான் அப்படிங்கிற திட்டத்துக்கு இப்ப உதான் 2.0க்கு கவர்ன்மென்ட் அப்ரூவல் குடுத்திருக்காங்க. அதனால உதான பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த உதான் திட்டம் எப்ப லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, 21 அக்டோபர் 2016. அதோட ஃபர்ஸ்ட் ரூட் என்னன்னா, சிம்லா டூ டெல்லி. ஏன்னா இது வந்து ரீஜினல் ஏரியாஸ் டயர் 2, டயர் 3 சிட்டீஸ கனெக்ட் பண்றதுக்கான ஏர் கனெக்டிவிட்டி புரோகிராம் தான் இந்த உதான் அப்படிங்கிற திட்டம். சோ சிம்லால இருந்து டெல்லிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போயிருக்கும். அடுத்தது ரஞ்சி டிராபிய ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணியிருக்கிறது யாருன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆப்பரேஷன் எபிக் ஃபியூரி அண்ட் ஆப்பரேஷன் லயன்ஸ் ரோர் அப்படிங்கிறது ஆப்பரேஷன் எபிக் ஃபியூரினா யுஎஸ்ஏ, ஆப்பரேஷன் லயன்ஸ் ரோர் அப்படிங்கிறது இஸ்ரேல். ஈரான் அட்டாக் பண்ற ஆப்பரேஷன் நேம் தான் இது. அடுத்தது. கேபிட்டல் ஆஃப் ஈரான் டெஹ்ரான். கரன்சி வந்து ஈரானியன் ரியால். நேஷனல் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சம்மிட் நியூ டெல்லியில நடந்துச்சு. நேஷனல் சேஃப்டி டே மார்ச் 4. நேபாளோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டரா பாலேந்திர ஷா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. 35 வயசுல. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா, ராஷ்டிரிய சுதந்திர பார்ட்டியை சேர்ந்தவர். அடுத்தது. எந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட் வந்து சோசியல் மீடியாவ வந்து 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா கர்நாடகா வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் வுமன்ஸ் டே வந்து மார்ச் 8. அதுக்கான தீம் என்னன்னா, ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது அதோட தீம்.
ஓகேவா? ஸோ போத் கரெக்ட். ஸோ ஷைன் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம வந்து கொண்டு வந்தது யாருன்னா, இந்தியன் ரயில்வேஸ். இந்த ஷைன் எதுக்காக அப்படின்னா, செக்சுவல் ஹராஸ்மென்ட் இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ரயில்வேஸ். நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ கிரிமினல் லாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா உத்தரகாண்ட். வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே எப்போனா மார்ச் 15. இந்தியாவோட நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே டிசம்பர் 24. அடுத்தது நியூ சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் யாருன்னா முஜ்தபா காமினி. 2026 பிரிக்ஸ் சமிட் இந்தியாவில தான் நடக்க போகுது. நேஷனல் வேக்சினேஷன் டே மார்ச் 16. திவ்யாங் சக்தி அப்படிங்கிற திட்டம் ஆந்திர பிரதேஷ். இனிஷியேட்டிவ் ஆஃப் த இயர் அவார்டு அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு வந்து யார் கொடுத்திருக்காங்கன்னா, கிரியேட்டிவ் பேங்கிங் லண்டன் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த அவார்டை ஆர்பிஐ கொடுத்திருக்காங்க. எதுக்காகனா ஒவ்வொரு பேங்க்கும் வந்து இப்ப வந்து கரூர் வைஸ்யா பேங்க் இருக்கு அப்படின்னா கேவிபி அவங்க வெப்சைட்ல .bank.in அப்படின்னு சொல்லி போடணும். அந்த வெப்சைட்ல கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு பேங்கோட வெப்சைட்லயும். எதுக்காகன்னா சைபர் சேஃப்டியை என்ஷூர் பண்றதுக்காக. அதனால இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் பை டே வந்து மார்ச் 14. அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் எழுதுவாங்க. அப்புறம் தான் டேவ் எழுதுவாங்க. ஸோ பையோட வேல்யூவும் நமக்கு 3.14 தான். அதனால தான் மார்ச் 14 இன்டர்நேஷனல் பை டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை ஆக்ஸ்போர்ட் வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர், கேலப் அண்ட் யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றாங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து 116. வேர்ல்டு ஹாப்பினஸ் டே வந்து மார்ச் 20. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் இண்டோர் சாம்பியன்ஷிப் எங்க நடக்க போகுது அப்படின்னா புவனேஸ்வர்ல நடக்க போகுது. ஃபாரஸ்ட் டே மார்ச் 21, வாட்டர் டே மார்ச் 22, மெட்ரலாஜிக்கல் டே மார்ச் 23, குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 13, டிபி டே வந்து மார்ச் 24. இதெல்லாம் ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்றதா, அதனாலதான் ஃபாஸ்டா நம்ம போறோம். சரியா? ஸோ 2026ல G7 சம்மிட் எங்க நடக்க போகுதுன்னா இவியான் லெஸ் பைன்ஸ் பிரான்ஸ்ல நடக்க போகுது. சரியா? பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சிட்டில நடக்க போகுது. G7 மெம்பர்ஸ்னா ஜூஸ் வித் ஜிஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஜூஸ் வித் ஜிஎஃப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஜப்பான், யுஎஸ்ஏ, ஐ ஃபார் இட்டாலி. சரியா? ஐ ஃபார் இட்டாலி, சி ஃபார் கனடா, இ ஃபார் இங்கிலாந்து, ஜி ஃபார் ஜெர்மனி, எஃப் ஃபார் பிரான்ஸ். இப்போ இங்க மெம்பர்ஸ் ஆஃப் G7 கொடுத்துருக்காங்க. ஜப்பான், யுஎஸ்ஏ, இந்தியா வராது, இட்டாலிங்கிறது வரணும். ஓகேவா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஜூஸ் வித் ஜிஎஃப்ங்கிறதா ஷார்ட்கட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் பாலேந்திர ஷா எந்த கட்சினா ராஷ்டிரிய சுதந்திரா பார்ட்டி. எப்போ அமெரிக்காவுக்கு விடுதலை கிடைச்சது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுன்னா ஜூலை 4, 1776. அமெரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி 250 வருஷம் ஆக போகுது. சரியா? ஜூலை 4, 1776. அடுத்தது வேர்ல்டு ஹெல்த் டே எப்போனா ஏப்ரல் 7. பிரிக்ஸ்ல மெம்பரா இல்லாத கண்ட்ரி, பிரிக்ஸ்ல மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈரான், இந்தோனேஷியா, அதுக்கப்புறமா ஈஜிப்த், எத்தியோப்பியா, அடுத்தது யுஏஇ. இவங்களாம் தான் மெம்பர்ஸா இருக்காங்க. இப்ப யார் வரமாட்டாங்கன்னா சவுத் கொரியா வராது. லாஸ்டா நேஷனல் மேரிடைம் டே எப்போனா ஏப்ரல் 5. ஸோ இந்த மாசத்துக்கான 150 கொஸ்டின்ஸை வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. பிடிஎஃப் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ பிடிஎஃப் வேணுனாலும் எடுத்துக்க. தேங்க்யூ.